ஹலோ விவர்ஸ், இந்த வெப் சீரிஸோட பேர் வந்து அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். 2024 ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் சீரீஸா தமிழ் டப்ல ஓடிடில இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஆல்பர்ட் கிம் தான் இந்த வெப் சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்மளோட கேட்டகரியில இந்த வெப் சீரிஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா மாஸ்டர் பீஸ்ல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மொத்தம் 8 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு 48 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் 55 நிமிஷம் இது மாதிரியான ஒரு டியூரேஷனில் தான் இருக்கு. இது சீசன் 1 தான். ஒவ்வொரு எபிசோடுமே போர் அடிக்காம நல்லா விறுவிறுப்பாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்கு விஎஃப்எஸ் ஒர்க்குனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அவரு ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டி டிவி வந்த புதுசில் சின்ன பையனாக இருக்கிறப்ப இந்த அவதார் வந்து கார்ட்டூனாக நான் பார்த்தேன். இப்போ வந்து அந்த அனிமையை வந்து லைவ் ஆக்ஷனாக எடுக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு சேலஞ்சிங் இருக்கும், அதை வந்து அவங்க எப்படி பண்ண போகிறாங்க, நிறைய கிராஃபிக்ஸ்னா இருக்குமே. ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த வெப் சீரிஸோட ப்ரொடக்ஷன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அவ்வளோ பிரம்மாண்டமாக வேற லெவலில் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அனிமே வந்து ஒரு லைவ் ஆக்ஷனாக எடுக்கிறப்ப நம்ம கார்ட்டூனில் பார்த்த அந்த கேரக்டர்ஸ்க்கும் ஒரிஜினலாக நடிக்கிற அந்த கேரக்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக கனெக்ட் இருக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷனில் நடித்த எல்லா கேரக்டருமே கரெக்டாக பொருந்திருக்கு, நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. வாட்டர் பெண்டான கத்தாரா, சோகோ, ஹேன் இவங்க 3 பேர் கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. அவங்களும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ்னா சூப்பராக தான் இருக்கு. காமெடியான டைலாக்காக இருக்கட்டும், சீரியஸான டைலாக்காக இருக்கட்டும், வாழ்க்கைக்கு தேவையான டைலாக்காக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து இது வரைக்கும் அவதாரோட அனிமேஷனை நான் பார்த்ததில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன்னா இந்த வெப் சீரிஸை வந்து நீங்கள் போய் பாருங்க. அந்த ஸ்டோரியை நான் சொல்லக்கூட நான் விரும்பல, உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் போயிடும், ஸ்பாய்லர் ஆயிரும். ஆனால் இந்த வெப் சீரிஸ் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 உலகம் இருக்கு. வாட்டர் பெண்டர், ஏர் பெண்டர், ஃபயர் பெண்டர், எர்த் பெண்டர். அவதாரனா வேற யாரும் இல்ல, நீர், நிலம், காற்று, நெருப்பு இந்த 4 சக்தியுமே ஒன்னா கண்ட்ரோல் பண்றவங்க தான் அவதார்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து சாவே கிடையாது. அவதாரோட ஆன்மா வந்து ஒவ்வொரு உடம்பை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து மறுபடியும் பிறந்துகிட்டு தான் இருப்பாங்க. இந்த 4 சக்தியும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி 4 சக்தியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க தான் அவதாரம்னு சொல்லுவாங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபேமிலியோட நீங்க பார்க்கலாம். ஒரு சில எபிசோட்ல வந்து லவ் சீனா இருக்கு, கிஸ்ஸிங் சீன் இருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு கிளாமரான சீன்ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்காம விட்டுறாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு வெப் சீரிஸ் இல்லை மூவி ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.